வாசிக்கலாம். சங்கீதம் 139 கடைசி வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 139. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீ பார்த்து சொல்லுங்க, நித்திய வழிகளிலே என்னை என்ன செய்யுங்க, நடத்துங்க அப்படின்னு தாவீது சொல்கிறார். இன்றைக்கி நன்றி சொல்லும்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன். தேவன் செய்ததான் ஆராதனை எல்லாம் நன்றி பாட்டாக பாடணும். இப்போவும் நம்ம உள்ளம் ஒரு நன்றி உள்ளமாக இருக்கட்டும். பாருங்கள், நீங்கள் நன்றினால் நிறையும் பொழுதே ஆவியில் நம்ம விடுதலையாக உணர முடியும். ஆமாம், நீங்கள் நன்றினால் உங்கள் இறுதியை நிறையும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீங்கிற பெரிய ஒரு நம்பிக்கை அது நமக்கு ஏற்படுத்தும். இன்னொன்று, நன்றியால் நம்ம உள்ளம் நிரம்பும் பொழுது புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய பாதைகளே கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆமென். இப்போ தேவன் என்றைக்குமே மாறாதவர். என்றைக்குமே அவர் நேற்று இன்று என்று எப்போவுமே இல்லை. அவருடைய அன்பில் எதுலேயுமே அவருக்கு மாற்றமே இல்லை. ஆனால் பிரச்சனைகள் எங்கே இருக்குன்னா அது நம்மள்கிட்ட தான் இருக்குது. அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன செய்ய. இப்படிப்பட்ட எங்கேயுமே வேதத்தில் இப்படி திறந்த மனதோடு ஜெபம் பண்ணின ஒரு ஆளுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஓப்பன் ஹார்ட்டட் ப்ரேயர் பாருங்கள். ஆமேன். நாம் ஜெபம் பண்ணும்பொழுது நீங்கள் நிறைய பாருங்கள், கர்த்தருடைய ஜெபம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஜெபம் பண்ணும்பொழுது ஜெபம் பண்ணுறவங்க நீங்கள் பாருங்கள், அவங்கள மாற்றுங்க, இவங்கள மாற்றுங்க, அவங்கள திருத்துங்க, இவங்கள திருத்துங்க, இவங்கெல்லாம் அப்படி இருக்கணும், அவங்களாம் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒழிய என்னையை மாற்றுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரியுது உங்களுக்கு? என்னையை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், இந்த ஜெபத்துக்கு பேர் பரிசேயர் ஜெபம். என்ன ஜெபம்? ஆமாம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வேறு. பரிசுத்தவான்கள் ஜெபம் என்னென்னா, அவங்க என்னையேன்னு சேர்த்திக்குவாங்க. நெகேமியா பாவம் தப்பு செய்யல, நல்லா கவனிங்க. தானியேல் தப்பு செய்யலை. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செய்தோம், எங்கள் பாவங்களை மன்னியும். தானியேல் பாவமே பண்ணலையே அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் பாவங்கள், நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் பாவங்களை என்ன செய்யுங்க. அதுதான் பரிசுத்தவானுடைய ஜெபம். பரிசேயனுடைய ஜெபம் என்ன? அடுத்தவன் கண்ணில் இருக்க துரும்பவே என்ன செய்யறது, பார்க்கறது. துரும்புனா என்னது? சின்ன ஒரு தூசி. ஆனால் இவன் கண்ணில் உத்திரம் இருக்குமா? உத்திரம்னா என்னது? உத்திரம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பழைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஓடு வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை கொடுத்துருப்பாங்களே, அந்த கட்டையில் இது அந்த கட்டை மாதிரி ஒன்று நிறுத்தியிருப்பாங்க பாருங்கள், அதுதான் உத்திரம். அது பெரிய போஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ இந்த பரிசேயர் ஜெபம்லாம் எப்படின்னா, கண்ணில் ஒரு போஸ்ட்டை சொருகி வச்சுருக்கிறது. அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவனுடைய கண்ணில் என்ன இருக்கான், சின்ன அதே லென்ஸ் வச்சு தான் என்ன செய்யணும், பார்க்கணும். அதுதான் இவனுக்கு பெருசாக தெரியுமா. அதுதான் பரிசேயனுடைய ஜெபம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம், ஆமென், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். அப்போது தாவீது ஒரு திறந்த மனதோடு ஜெபம் பண்ணுறார் பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி ஒரு ஜெபம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நமக்கும் அப்படிப்பட்ட ஜெபம் நம்மள்கிட்ட பிறந்தால் அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்மள்கிட்ட வேதனை உண்டாக்குகிற வழிகள், யாருக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள்? தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள். அப்போ தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்ன? அவருடைய கற்பனைகளை விட்டு நாம் மாறும் பொழுது, அவருடைய சித்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாத பொழுது அவருடைய மனதை என்ன செய்து வேதனைப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவனுக்கு வேதனையை என்ன செஞ்சாங்க, உண்டாக்கினார்கள். அப்போது தேவனுடைய உள்ளம் வேதனைப்பட்டுச்சான். தேவனுடைய உள்ளம் என்ன செஞ்சான், வேதனைப்பட்டுச்சான். அப்போ இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிற வழிகள் இருந்தால் அந்த வழிகளிலிருந்து என்னை காப்பாற்றி உம்முடைய நித்திய வழிகளிலே என்னை என்ன செய்யுங்க, நடத்துங்க. ஆமான்னு சொல்லுங்கள். நித்திய வழிகளில் என்னை நடத்துங்க. இந்த முதல் வசனம் சொல்லுது பாருங்க. அதில் 109 முதல் வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆமாம் சார்.
நீ ஆராய்ந்து. ஆராய்ச்சின்னு என்னது? ஆராய்ச்சி. யார் ஆராய்ச்சி பண்ணுவான்? சயின்டிஸ்ட் தான் என்ன செய்யுங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவன் ஆராய்ச்சி ஒன்று எப்படி உருவாகுது, அது எப்படி, இந்த வியாதி எப்படி வந்தது, இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சு இல்லையா? எல்லாத்துலேயும் ஆராய்ச்சி இருக்குது. ஃபைனான்ஸில் ஆராய்ச்சி இருக்குது, வானியல் ஆராய்ச்சி இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஆராய்ச்சி இருக்குது. உன்னை கண்டுபிடிக்கிறது என்ன செய்கிறது? புதுதாக கண்டுபிடிக்கிறது. இல்லாட்டினா இருக்கிற ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க ரெமெடி சொல்லுவாங்க. ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது மாதிரி கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். சொல்லுங்கள், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா இந்த வார்த்தை? நீங்கள் சும்மா அப்படியே அசால்ட்டாக கோந்துட்டுருக்கீங்க. ஆராய்ந்து இருக்கிறார். என்னோடய இருதயத்தை அப்படியே என்னென்ன ஸ்கேன் இருக்குமோ எல்லா ஸ்கேன் எடுத்து வச்சுருக்காராம். ஆமாம். சில சொல்லுவாங்க இந்த ஸ்கேன் எடுத்தால் தெரியாதுங்க. என்ன ஸ்கேன் இருக்குது? என்ன நிறைய ஸ்கேன் இருக்குது. இப்போ வந்து நிறைய ஸ்கேன் வந்துடுச்சு. அது எடுத்தால் தான் என்ன செய்யுங்க தெரியும் அப்படிங்க. அந்த மாதிரி இப்போ கடவுளுடைய பார்வை வந்து அது வந்து ஆளை மறைந்திருக்கிறதையெல்லாம் அப்படியே என்ன செஞ்சிடாது. ஆமாம், அது வெளியே கொண்டு வந்துடும். அல்லேலூயா. எல்லாமே அவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படின்னா என்னென்னா, நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நல்ல கவனிங்க. எத்தனை பேர் நம்ம ஜெபம் எல்லாம் வல்லமையாக மாறணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ப்ரேயர்லாம் பவர்ஃபுல் ப்ரேயர் அப்படின்னாவே உங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? கடவுளுக்கு முன்னால் நீங்கள் வரும்பொழுது இந்த நினைவோடு நம்ம வருவோம். என்னை பற்றி எல்லாமே உனக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து எந்த எக்ஸ்கியூஸும் அங்கே சொல்ல வேண்டியதில்லை. இப்போ பேதுரு கரெக்டாக அவர் சொன்னார் பாருங்க. என்னை நேசிக்கிறியான்னு கேட்டார், என்னை அன்பு கூறையான்னு கேட்டார். கடைசியில் அவர் சொல்கிறாரு, ஏன்னா இவர் எல்லாமே இவருக்கு என்ன செய்யும்? இவருக்கு எல்லாமே தெரியும். அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு? உமக்கு எல்லாம் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா, எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். நல்லா கவனிங்க. கான்வர்சேஷன் அதோட ஸ்டாப். இவன்ட்டு இனிமேல் பேசக்கூடாது, ஸ்டாப். அடுத்து அவருடைய ப்ராஜெக்டை சொல்கிறார், அடுத்து அவருடைய திட்டத்தை சொல்கிறார். என் ஆடுகளை நீ வைப்பாயா. அப்போது தாவீதும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறாரு. என் இருதயத்தை நீ ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனைகள், உங்கள் கலக்கம், கண்ணீர், உங்களுடைய உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்றது பாருங்க, என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் என்ன செஞ்சிருக்க? ஆமாம், எல்லாமே அறிந்திருந்தும் அவர் நம்மளை நேசிக்கிறார் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே அறிஞ்சிருந்தோம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றி எல்லாம் தெரியுமா தெரியாதா? சில பிள்ளைங்க பாருங்கள், அவங்க அம்மா கூட 10 மடங்கு வாய் அடிக்கும். அவங்க அம்மா கூட ஒரு அடி தான் பாயும். இது பாய்ஞ்சதுன்னா 16 அடி பாயும். நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பாவம் தெரியாமல் சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுறது, வாழ்கிறதா சாகிறதா, எங்கேயும் ஓடவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு இருப்பான் பாருங்கள். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். என்னங்க உங்கள் பிள்ளை வந்து இப்படி பேசுது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த பிள்ளையை பற்றி எல்லாமே தெரியும். தெரிஞ்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க? கட்டி கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? கட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் அவங்க என்னமே சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளையா, அது வாயே திறக்காத அப்படிம்பாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சாலும் நம்ம ஏசப்பா வந்து யாரையுமே என்ன செய்ய மாட்டார், நம்ம விட்டு கொடுக்காத ஒரு தேவன். எல்லாமே நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்க, எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதுக்காக எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஆமாம் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாங்க, ஜனவரி மாதத்துலேருந்து இந்த 28ஆம் தேதி இன்னைக்கு இல்லையா, அப்பா யாருக்குமே தெரியாமல் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாது. இந்த சீக்கிரட்டெல்லாம் யாருக்குமே தெரியாமல் மறைச்சு அப்படியே நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சிட்டோம்? கொண்டு வந்துட்டோம். ஒருத்தருக்கும் தெரியாது. சக்சஸ் அப்படி நீ தான் சொல்லணும். கத்தட்டெல்லாம் கிடையாது. எல்லாம் அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே
இல்லவே இல்லை. அப்போ இதுக்காக முதல்ல நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? என் இருதயமெல்லாம் நீ அறிந்தும் கூட என்னை ஆசீர்வதிக்கிறீங்களேப்பா, என்னை திருத்துறீங்களேப்பா, என் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்களாப்பா, அதுக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்கிறீங்க நன்றி சொல்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்கள், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். கர்த்தர் ஏன் தெரியுங்களா? யாரையுமே ஒன்றும் பண்ணுறதில்ல. நல்லா கவனிய. எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து பேசி வச்சுட்டாரு, வசனத்தை வச்சுட்டாரு. எதை விதைக்கிறையோ அதனால் நீ எதை விதைக்கியோ அதை அன்னி செய்வ, அறுப்ப. நான் ஏன் குறுக்கால வந்துட்டு, புரியுதா உங்களுக்கு? நீ கோதுமை விதைச்சினா கோதுமை, நெல்லை விதைச்சினா நெல் அறுக்க போ, எதை விதைச்சிதோ அதை அறுக்க போகிற. அது எதுக்கு நமக்கு பிரச்சனை? அதனால் கர்த்தர் வந்து அமைதியாக இருக்கார். விதைத்தா உன்னை என்ன செய்யணும்? முளைச்சே தீரும். அதனால தான் தாவீது சொல்கிறார் பாருங்க, எவ்வளோ புத்தியாக சொல்கிறார் பாருங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இப்போ யாராவது உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன், இதுதான் உங்களை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நெருக்குகிறார். இப்போ உங்கள் மேலே கர்த்தர் கை வைக்கிறார். பிழையே நமக்கு தெரியல, அவன் போகிற வழி சரியில்லைன்னு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அந்த தூதன் வந்து முன்னால் நிற்கிறான். கழுதையோட கண்ணு திறந்து கழுதை பார்க்குது. நீங்கள் கழுதை பேசியிருந்தா நம்மலாம் இதில் இந்த கார்ட்டூனில் தான் பார்த்துருப்போம், டோரா புஜ்ஜியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இல்லையா? டோரா புஜ்ஜி பாருங்கள், அது சொல்லும். ஆமாம், அந்த வீடு டோரா புஜ்ஜி வீடு எங்கே இருக்கிறது உனக்கு கழுதை வந்து சொல்லும், குருவியெல்லாம் பேசும். இது வந்து கார்ட்டூனில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் நல்லங்கவனியா லிட்டரலாகவே கழுதையினுடைய வாயை கத்த திறந்தார். கழுதையுடைய வாயை கத்த, அது அவனுக்கு வந்து பிள்ளையமைக்கு எந்த வழியில் போகிறான்னு தெரியல. நல்ல கவனிய, கத்தருடைய வழியில் அவன் போகல, மாறி போகிறான். உடனே கத்தர் பாருங்க அவன் மேலே கையை வைக்கிறாரு, முன்னும் பின்ன அவனை நெருக்கிறார். நெருக்குனோடனே ஒரு தூதன் வந்து முன்னால் நிற்கிறான். முன்னால் நின்னோடனே கழுது அப்படியே செவுத்தில் வந்து பீலைமையோட காலை உரசிட்டு போகுது. உடனே கழுதியை போட்டு அவன் என்ன செய்தான்? அடிக்கிறான். கத்தர் கண்ணை திறந்தோடனே தான் முன்னால் தூதன் இருக்கதை என்ன செய்கிறான்? பார்க்குறான். கழுதை இப்போது நீ நல்லா கவனிங்க, கழுதை பேசுறது வச்சும் கூட இந்த கழுதிக்கு அறிவில்லை பாருங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் நாய் வளர்த்துறீங்க, பூனை வளர்த்துறீங்க, கிளி பேசுதுன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்லுங்க? அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது எப்படி நமக்கு நேருக்கு நேரம் நான் பார்த்ததில்லை. ஆனால் நாய் பூனை இதெல்லாம் நம்ம வளர்த்துறோம். திடீர்னு காலையில் நீங்கள் வந்துட்டு சொன்ன குட் மார்னிங் டேடி அப்படின்னு நாய் சொல்லுதுன்னு வச்சுங்க, நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு போயிடுவீங்களா? என்னடா புரியுதா உங்களுக்கு? என்ன நாய் குட் மார்னிங் சொல்லுது? ஆச்சரியமா இல்லைங்களா? உங்களை பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தெரியல. நீங்கள் பிழையம் கூட சேர்ந்தவனாட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? இவன் பாருங்க கழுதை பேசுத, இவனுக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு வேண்டாமா? அட என்னடா நம்ம கழுதை என்ன செய்யுது, பேசுது அப்படின்னு அந்த அறிவு கூட அவனுக்கு இல்லை பாருங்க. அந்த கழுதை பேசுறதும் கூட அவன் மறந்துட்டு கடவுளுக்கு பிடிக்காத வழியில் அவன் உற்சாகம் காட்டுறான். நல்லா கவனிங்க, கழுதை பேசுறதும் கூட அவனுக்கு என்ன செய்யல, ஆச்சரியமா இல்லை. அதை விட அவனுக்கு எது முன்னால் இருக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தரை வேதனைப்படுத்துகிற வழிகளிலே போவதற்கு அவனுக்கு எப்படி இருக்குது? உற்சாகம். நல்ல கவனிங்க, மாமிசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாமிசம் வந்து கொலை செய்கிறதுக்கு கூட தயங்காது. தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் பேப்பரில் பாருங்கள், ஒரு மனைவி அவங்க கணவர், புரியுதா உங்களுக்கு, ஒரு தப்பான காரியம் செய்கிறாங்க அந்த குடும்பத்தில். கவனிங்க, அந்த குழந்தை, அந்த அம்மாவுடைய பச்சை குழந்தை பாருங்க, ஒரு 5 வயசு குழந்தை, அதுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தையே கொண்டுட்டான். மக்களே நீ கவனிக்கிறீங்களா? மாமிசம் வந்து எதையும் செய்ய துணியுங்க. மாமிசம் வந்து ஆமாம் எதையும் செய்ய துணியும். தன் மனைவி தடையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் பீஸ் பண்ணி மனைவியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? மாமிசம் வந்து எதையுமே செய்யுங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும். இந்த பீலையம் அப்படி தான் போகிறான். அவனுக்கு கழுதை பேசுறது கூட அவனுக்கு புரியாமல் அவனுடைய மாமிச வழியில் தான் அவன் என்ன செய்கிறான்? போகிறான். கர்த்தர் அவன் மேலே முன்னும் பின்னும் அவன் கரத்தை அவன் மேலே வைக்கிறார். பிழையாம், நீ போகிற பாதை எனக்கு என்ன இல்லை,
பிரியம் இல்லை. ஆனால் நீ போகிற, நான் உன்னை அனுமதிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு காரியம் நீ புரிஞ்சுக்க, நீ அல்ல, உன்னை மாதிரி எவ்வளவு அதிகமான கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினாலும் நான் என் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீ மாற்றவே முடியாது. என் சித்தம் மாத்திரம்தான் நிறைவேறும். என் ஜனங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்பதை நீ அறிந்து கொள்ளணும். இதோட உன் லைஃப்பில் இந்த மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால நான் உன்னை அனுமதிக்கிறேன் போன்னு சொன்னான். அங்கே போய் கர்த்தர் அவனை அனுமதி சொன்னேன். அங்கே போய் அவன் சபிக்கணும்னு வாயெடுத்தா அவனுக்கு என்ன வருது? ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்கிட்ட உங்கள் மனசை வேதனைப்படுத்துகிற ஏதாவது காரியம் இருந்ததுன்னா என்னை என்ன செய்யுங்க, என்னை மன்னிச்சு. சரி, நான் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறேனா அப்படின்னா முதல்ல உங்கள் மனசு என்ன செய்யும்? உங்களை வேதனைப்படுத்தும். உங்கள் மனசு என்ன செய்யும்? அதனால தான் தாவீது சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று நீர் பார்த்து என்னை நித்திய வழிகளிலே என்னை நடத்துங்க. ஆமென். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது பெருசில்லை, அந்த காரியத்தை முடிக்கிறது தான் ஆசீர்வாதம். இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பித்தோம், அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். நல்லா கவனிங்க. இன்னொரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வருஷத்தை முடித்து புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஆமென். புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோம். வருஷம் முடியலாம், ஆனால் தேவனுடைய இரக்கம் முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? வருஷம் போகும், 2026 போய் 27 என்ன செய்யும்? வரும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வருஷம் முடிவடையும், தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவு கிடையாது, அவருடைய தயவுக்கு முடிவு கிடையாது, அவருடைய அன்புக்கு முடிவு கிடையாது, அவருடைய தரிசனம் முடிவடையாது, அவருடைய பேர அன்புக்கு முடிவே கிடையாது, அவருடைய கிருபை வரங்களுக்கு முடிவே கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம். இந்த ஒரு பலன் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நல்ல வேளையிலே உங்கள் உள்ளம் பலன் அடையும்படியாக நான் பேசுகிறேன். அவருக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் உங்கள் இடத்துல இருந்தால் இன்றைக்கி நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, அவர் தயவு பெருத்தவர், நம் குற்றங்களை அவர் மன்னிப்பார். ஆமென். சோர்வோடு புது வருஷத்துக்குள்ளே வராதிங்க, சோர்வோடு புது வருஷத்துக்குள்ளே போக நுழையாதீங்க, பழைய பாவத்தோடு புது வருஷத்துக்குள்ளே நுழைய முற்படாதீங்க, பழைய பழக்க வழக்கங்களோடு நுழைய முற்படாதீங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு இந்த நம்பிக்கையில் போங்க. ஆண்டவரே, நான் குறை உள்ளவன், நீர் நிறைவுள்ளவர், உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைப்பா. அதனால் இந்த புது வருடத்தை பலனோடு இந்த புது வருடத்துக்குள் போக, ஒரு நம்பிக்கையோடு போக, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு தரிசனத்தோடு புது வருஷத்துக்குள்ளே போக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதில் 12லேருந்து வாசிங்க. பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடத்தில் இருந்தால் அதை நம்ம விட்டுருவோம். அல்லேலூயா. ஆமாம். அதை விட்டுட்டு ஒரு நம்பிக்கையோடு, ஆமாம், எதற்காக தேவன் நம்மை பிடித்தார்? பக்கம் சொல்லுங்கள், எதுக்காக உன் கை பிடித்தார்? கர்த்தர்
உங்களையும் என்னையும் ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சார். ஒரு நோக்கத்துக்காக பிடித்தார். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? ஆமாம், இதை நீங்கள் ரொம்ப நல்லா ஆழமாக கொஞ்சம் தியானிங்க. அவர் நம்ம உடன்படிக்கை பண்ணின பொழுது எந்த காலத்திலும், ஆமென், எந்த நேரத்திலும், எல்லாவற்றிலும், எப்பொழுதும், உயர்விலும் தாழ்விலும் வியாதியிலும் எல்லாவற்றிலும், ஆமென், நம்மோடு அவர் இருக்கிறதா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படி தான் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். நான் சொல்ல நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கரத்தை என்ன செஞ்சுருக்காரு? பிடிச்சிருக்கார். இப்போ நல்ல பிள்ளைங்க இருக்காங்க பாருங்கள். இந்த வெளியே குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா சில குழந்தைங்க வந்து நல்ல குழந்தையாக இருக்கும். அவங்க அம்மா அப்பா கையை பிடிச்சதுன்னா எங்கே போகிறாங்களோ அது வரைக்கும் என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். அதனால ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் சில குழந்தைகள் இருக்கும் பாருங்கள், அது புறப்பட்டதுலேருந்து போகிற வரைக்கும் தகராறு தான். புரியுது உங்களுக்கு? கானானுக்கு 11 நாளுக்கு போனதுக்கு 40 வருஷம் போனாங்களே, இவங்க 2 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 8 மணி நேரம் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இது தரன்னு இழுத்து கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போவாங்க, திருப்பி ஓடி போய் அங்கே நிற்கும். திருப்பி அவங்க வருவாங்க, இழுத்துட்டு போவாங்க. அதில் செட்டில் பண்ணி ஒரு 15-25 ரூபா செலவு பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் கூட்டிகிட்டு போவாங்க. 10 அடி பக்கத்தில் அது தீந்துடும். மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் போகும். மறுபடியும் போய் இழுத்துட்டு வந்து மறுபடியும் இப்படியே இழுக்க போக வந்து அந்த பெற்றோர்கள் டயர்ட் ஆகி, புரியுதா உங்களுக்கு? எங்கேயாச்சும் நீங்கள் பாருங்கள், நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைய எடுத்து ஏதாச்சும் ஒரு இடம் வந்து அங்கே தொப்புன்னு கோர வைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி கர்த்தர் வந்து கரம் பிடிச்சிட்டாரு. இவங்க ஒழுங்காக போகிறவங்க அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, அழகாக போயிட்டுருக்கு. சில பேரை பார்த்தீங்கன்னா தரன்னு நினைச்ச வேண்டியதாக இருக்குது, இழுக்க வேண்டியதாக இருக்குது, 2 வைக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? என்னங்க, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தே ஓஞ்சி போயிடுவாங்க. சில அம்மா அப்பா பாருங்கள், வாங்கி கொடுத்தே ஓஞ்சி போய் இந்த வாங்கினாங்களே பொருள் சாப்பிட்றதுக்கு அதை அந்த குழந்தை வாயில் வச்சு அமுத்தி விட்ருவாங்க. பார்த்துருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன செய்யுது? டென்ஷன். பஸ்ஸும் போயிடுச்சு. இப்போ ஆட்டாக்கு வச்சு இந்த காசு தீனி வாங்கி கொடுத்தே முடிஞ்சு போச்சு. வெயில் வேற. புரியுதா உங்களுக்கு? எப்படி டென்ஷன் ஏறும். இதே மாதிரி தான் கர்த்தருக்கு காடைகள் அவங்க கேட்டான் பாருங்க, வாயில் இருக்கும்பொழுது ஒரு அமுத்தி பாதி பேர் போய் சேர்ந்துட்டான். இவங்களை வந்து கை பிடிச்சாரு, ஒழுங்காக போனால் அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? கூட்டிகிட்டே இருப்பார். எரேமியா சொல்கிறார், கர்த்தர் உங்களுடைய கரம் பிடித்த பொழுது அவருடைய கரத்தை விட்டு நீங்கள் விலகினதானது அல்லவோ, விலகி போனதினால் அல்லவோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் கரம் பிடித்து நம்மளை அழைச்சிட்டு போகும்பொழுது அவர் பின்னால் நம்ம பேசாமல் நம்ம போயிட்டே இருந்தோம்னா அற்புதமாக கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். பக்கம் சொல்லுங்கள், உன்னை ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிருக்காரு. உங்கள் குடும்பம் பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க மக்களே, உங்கள் குடும்பமெல்லாம் ஒரு தெய்வீக குடும்பம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் உங்கள் குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பம். ஆமாம், உங்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். ஆமாம், ஆசீர்வாதமான ஒரு கூடாரம். ஆமென். தேவன் வாசமாக இருக்கிற இடம், தேவன் தங்குகிற பெத்தேல். அல்லேலூயா. சகல ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது உங்களோட வீடு. சமாதானம், சந்தோஷம், நிறைவுனால, ஆமென், மகிழ்ச்சியினால நிறைந்திருக்கிறது தான் உங்கள் வீடு. அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை கர்த்தர் கரம் பிடித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க வீட்டில் எப்போ பார்த்து சண்டை சச்சரவு ஏதோ ஒன்று எப்போயாவது ஒரு வரத்தான் செய்யும். அப்படிலாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. இல்லைங்க, நானும் என் கணவரும் சண்டை கல்யாணம் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் டார்லிங் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு ஒரு வார்த்தை பேசினா அவனை மாதிரி அண்ட புலக எவனுமே இருக்க மாட்டான், அது மாதிரி ஆகாச புலக எவனுமே இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு எப்போயாவது என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. குடும்பம்னா பல காரியங்கள் இருக்கும். ஆனால் பிரச்சனையே குடும்பமாக இருக்கக்கூடாது, போராட்டமே குடும்பமாக இருக்கக்கூடாது. பண தேவைகள் இருக்க தான் செய்யும், ஆனால் தரித்திரமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்கக்கூடாது. அதல்ல, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் உங்களை கர்த்தர் கரம் பிடித்தார் பாருங்க, நல்ல வாழ்க்கை வாழ கரம் பிடித்து இருக்கிறார். கர்த்தர் யாரையெல்லாம் கைப்பிடிச்சாரோ அவங்களெல்லாம் கை விட்டதே கிடையாது.
இன்னும் அவர் பிடிச்சதாரு வச்சிருக்காரு உங்களை. அவர் இன்றைக்கும் இங்கே எல்லாம் நீங்கள் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, அவர் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறார், இழுத்துட்டு போயிட்டுருக்கார். இப்போ உங்கள் ஆவியில் எல்லாம் தெரியும் பாருங்க. அவர் கூட ஒழுங்காக நடந்து போயிட்டுருக்கீங்களா? இப்போ உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரா? சொல்லுங்கள். தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தால் மனசில் வேதனை இருந்துகிட்டே இருக்கும். இப்படி தான் உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவீங்க. ஐயோ பஞ்சு மிட்டாய்க்காரன் போகிறானே 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 போகிறானே. அவரு உங்கள் அம்மா கையை பிடிச்சி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? முன்னால் மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். பஞ்சு மிட்டாய்க்காரனை பார்க்கவே செய்யாது. அவங்களுக்கு என்னென்னா அடுத்த பஞ்சு மிட்டாய்க்காரன் எங்கே இருக்கான்னு தான் அதை மறைச்சி கொண்டு போகிறது தான் பார்த்துட்டு இருப்பாங்க. போன பஞ்சு மிட்டாய்க்காரனை விட்டுருவாங்க. இன்னும் எவனா மணி அடிச்சுட்டு வரானான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் இப்படி தான் அந்த மணி அடிக்கிறவனுக்கு அப்படியே கொஞ்சம் முந்தானையில் மறைச்சி அவனை பார்க்காமையே கொண்டு போகிறதான் தாயினுடைய வேலை. அப்பாவுடைய வேலை கடந்ததை மறந்து, ஆமேன், முன்னால் உங்களுக்கு சத்துருக்கும் உங்களை மறைச்சு நல்ல வழியில் கொண்டு போகிறது தான் கர்த்தருடைய ஒரு நோக்கம். அதனால் அவர் உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருந்தார்னா இன்றைக்கி நீங்கள் கைக்குள்ளே அடங்குங்க. ஆமான்னு சொல்லுங்கள். பக்கம் சொல்லுங்கள், அடங்கு. ஆமாம். அவர் ஏற்ற வேலையை உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யுங்க? அடங்கிரு. அவர் கரத்தில் போய் அடங்கிருங்க. இதை அவருடைய கரத்தில் அடங்கிட்டோம்னா அடுத்து என்ன தெரியுமா நடக்கும்? அவர்களை சுமக்க ஆரம்பிச்சிருவார். நல்லா நீ கவனிய. இந்த குழந்தைங்க இருக்குது பாருங்கள். இந்த குழந்தைகளை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக என்ன செய்யும், புரியும். ஏன்னா நீங்கள் எல்லாம் அதில் தானே கடந்து வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ பாருங்கள், இந்த குழந்தைங்க வந்து இப்படி அடம் பிடிச்சது இல்லை, அடம் பிடிச்சது அதை வாயிலேயே திணிச்சு விட்டீங்க. இப்படி தான் உங்களுக்கு வாங்கின பஞ்சு மிட்டாய் இதை மூஞ்சிலே என்ன செஞ்சிட்டீங்க? தேய்ச்சி நல்லா தின்னு அப்படின்னு தேய்ச்சி விட்டீங்க. சரி, எல்லாம் நடந்தது, ஓகே. இப்போ அந்த குழந்தை பாருங்கள் அப்படியே அடங்கி என்ன செஞ்சிடும்? தூங்கிடும். அப்படியே அடங்கிடும் போகுது. அப்போ உங்களுக்கு பாருங்கள் ஒரு பரிதாபம் வரும். பார்த்துறீங்களா? சரி, என்னடா கேட்டேன், ஒரு பஞ்சு மிட்டாய் தானே கேட்டு நம்ம அதுக்கு போய் நம்ம வந்து என்ன இப்படி பண்ணிட்டு அப்படியே கடைசி என்ன செஞ்சீங்க? அந்த குழந்தைய தூக்கிடுவீங்க. ஆமாவா இல்லையா? தூக்கி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அது வரைக்கும் என்ன செய்யுங்க? சுமந்து கொண்டு போய் எங்கே சேர்த்துறீங்க பாருங்கள். அதுதான் கர்த்தர். நீங்கள் அவர் கரத்தில் அடங்கிட்டீங்கன்னா அவர்களை சுமக்க ஆரம்பிச்சிடும். அவர் கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கிட்டீங்கன்னா அவர் உங்களை சுமப்பார். உங்கள் குழந்தைகளை சுமப்பார், உங்களை சுமப்பார், உங்கள் குடும்பத்தை சுமப்பார். உங்கள் குடும்பம் கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய கரத்தில் அடங்கிட்டா அவர் சுமந்து செல்வதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் அவர் சுமப்பார். அவர் சுமந்து காக்கிற பட்சியை போல, ஆமென், கழுகுகளைப் போல நம்மளை செட்டைகள் மேலே சுமந்து செல்கிற தேவன். உபாகம் 1:11 சொல்லுது, இந்த மட்டும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்மளை என்ன செஞ்சாராம்? சுமந்து வந்திருக்கிறா. எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை சுமந்து வந்திருக்கிறா? அல்லேலூயா. ஆமாம், பிசாசுக்கு அது பிடிக்காது பாருங்க. ஆமாம், நீங்கள் வந்து எங்கெல்லாம் போய் விழுந்துக்கிட்டு தான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் கர்த்தருடைய தோளில் சாஞ்சிட்டிங்கன்னா அவன் விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அவன் உடனே ஒரு வேலையை காட்ட வைப்பான். அடங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, இவனை வந்து கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பண்ணி தோல்லேருந்து இறக்கிறதுக்கு தான் என்ன செய்வான்? பார்ப்போம். நான் சொல்கிறேன், அவங்களுடைய கரம் பிடித்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், தரத்தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போகாமல் உங்களை பத்திரமா அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் வழிகளெல்லாம் தூதனை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாய் கொண்டு போய் உங்களை சேர்ப்பதற்கு ஒரு தூதனை வழியிலே ஆயத்தப்படுத்தியிருக்காராம். நீங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டே கர்த்தர் உங்களை விடுவாராம். ஆமாம், உங்களுக்கு ஒரு துறைமுகம், எந்த துறைமுகத்துக்கு போகணுன்னு ஒரு துறைமுகம். ஆமாம். அப்படின்னா என்ன, அது எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, கப்பல். நாமெல்லாம் ஒரு கப்பலாம், நம்மளாம் ஒரு ஆசீர்வாதமான கப்பல். ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம், ஒரு துறைமுகம். ஆமாம், ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தரிசனம் இருக்கிறது. எப்படியா இது நிறைவேறணும், என் குடும்பத்துக்கு இது நிறைவேறணும்னு இருக்கிறீங்களே, உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு பத்திரமாய் கர்த்தர் கொண்டே சேர்த்துவார். நீங்கள் நாடின துறைமுகத்தில் கர்த்தர் கொண்டே பத்திரமாய் உங்களை என்ன செய்வார்? கர்த்தர் உங்களை சேர்த்துவார். அதனால் அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்க. அவர் உங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது அவர் கரம் பிடித்து, ஆமென், நீங்கள் சரியாக அவர் பின்னாலேயே நடக்கும் பொழுது அவர் அற்புதமாய் உங்களை வழிநடத்தி போவார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் நம்மளை நடத்துகிறவர். ஆமென். புல்லுள்ள இடங்களிலே நம்மளை மேய்க்கிறவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் பண்ணுவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பின்னானவைகளை மறந்து, ஆமென்,
முன்னானவைகளை நாடி. மறந்துருங்க, சில காரியங்களை மறந்து, ஆமேன், நம்மளை உபத்திரப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் மறந்து, ஆமேன், புதிய வருஷத்துக்குள்ளே ஒரு பெலனாக கடந்து போக கர்த்தர்ட்ட கேங்க. ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, இப்போ இந்த புது வருடத்துக்குள்ளே நீங்கள் பெலனாக போவதற்கு ஒரு காரியம் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு நன்றி தான் உங்களை பலப்படுத்தும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:1-81. இந்த சங்கீதம் 2 பாருங்கள், அருமையாக வந்திருக்கு பாருங்க. இருங்க, 18:1-81. இப்படி போட்டால் மறுபடியும் வரும். வாசிக்க பார்க்கலாம். என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். 81:1. நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோப்பின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஆமாம் சொல்லுங்க. இப்போ புது வருஷத்துக்குள்ளே பெலனாக போகிறதுக்கு, கம்பீரமாக போகிறதுக்கு ஒரு வழி இந்த கம்பீரமான தேவனை துதிக்கிறது. இவர் எனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சத்தமாக சொல்கிறீங்க, கர்த்தர் எனக்கு நல்லதைத்தான் செய்திருக்கிறார்? சொல்லுங்க, நல்லதைத்தான் செய்திருக்கிறார். தலைவலி வந்தாலும் நல்லது தான் செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் பார்க்குறாரு, ஐயோ எத்தனை வேணா கர்த்தரை டைம் பார்க்குறாரு. அப்பா 13 மணி நேரம் ஃபோன் பார்த்துருக்கான். சார் கொஞ்சம் உனக்கு தலைவலி என்ன செய்வோம் கொடுப்போம். அட்லீஸ்ட் அந்த தலைவலிக்குனாச்சும் என்ன செய்வான், ஃபோனை கீழே வைப்பான்னு பார்த்தா அப்பவும் ஜண்டு பாம் போட்டுகிட்டே பார்க்குறான். சார் ஜண்டு பாம் போட்டுட்டு என்ன செய்கிறான்? ஆமாம், பார்க்குறான். புரியுது அவங்களுக்கு? கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நன்மைக்காக மாற்றந்தான் செய்வார். புரியுது அவங்களுக்கு? நன்மைக்காக செய்வார். அப்போது என் பெலனாகிய கர்த்தர், ஆமேன், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி, ஆமேன், செங்கடல் பிளந்து அவங்க கரை தான் வந்த உடனே என்ன செஞ்சாங்க? கர்த்தரை பாடினாங்க பாருங்க, பெலனாக பாடி. ஆமேன். அவரை பெலன் என்று சொல்லி நன்றி சொல்லும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு இருதயத்தில் பதிய வச்சுங்க. வருஷங்கள் முடியும், கர்த்தருடைய இறக்க முடியாது. உங்களுக்கு புதிய நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்பவுமே நம்ம ஆவி, நம்ம ஆத்துமா, நம்ம சரீரம் ஷார்ப்பாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆமாம், உங்களுக்கு ஆவியில் பலவீனம் இருந்தாலும், சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும், ஆத்மாவில் பலவீனமாக இருந்தாலும், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்கிறது உங்களுக்கு தாமதமாகும். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷத்தில், ஆமேன், இம்மட்டும் நடத்தின தேவன் புதிய வருஷத்தில் இதை விட பெட்டரான லைஃப்பை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கார். இதை விட ஒரு உயர்வு கர்த்தர் வச்சுருக்காரு. இதை விட ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்காரு. இதை விட ஒரு நல்ல வளர்ச்சியை கர்த்தர் வச்சிருக்காரு. ஆமேன். ஏன்னு சொல்லுங்க, கர்த்தருடைய நல்ல கவனிங்க, கர்த்தருடைய காரியமெல்லாம் என்ன செய்யுங்களா, வர வர பலவீனம் அடையாது. கர்த்தருடைய காரியமெல்லாம் வர வர பலன் அடையும், வர வர விருத்தி அடையும், வர வர மகிமை அடையும். சொல்றது புரியுது உங்களுக்கு? கர்த்தருடைய காரியமெல்லாம் பாருங்க, வர வர என்ன செய்யும், விருத்தி ஆகும். நல்ல கவனிங்க, வர வர கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாதுல, அதெல்லாம் நம்ம பழமொழி. நல்லா நீங்கள் புரிஞ்சுங்க, கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா வர வர விருத்தி அடைவீர்கள், வர வர பலன் அடைவீர்கள். உங்கள் வயது வாழ வயதை போல் ஆகும். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க, புரியுதா உங்களுக்கு? கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே சரீரமாக இருக்கிறான், அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். அவருடைய எலும்பும் மாமிசமாக இருக்கிறார்கள். அப்படி கர்த்தரோடு இசைந்துட்டீங்கன்னா கவனிங்க, நாளுக்கு நாள் விருத்தி தான். 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, அதை விட ஒரு மடங்குனாச்சும் 2026 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். நன்மையானவைகளை சுதந்திரிப்பீங்க, மேன்மையானவைகளை சுதந்திரிப்பீங்க. அல்லேலூயா. தீராத பிரச்சனையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். ஆமென். நல்ல ஒரு சமாதான தாபரத்தில் இருக்கிறது போல உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். உங்களுடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் என்று எழுதப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
ஆமாம், மாத்திரை இல்லாத வாழ்வு வாழச் செய்வாராக கர்த்தர். மருந்தில்லாத வாழ்க்கையை வாழச் செய்வாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழச் செய்வாராக. உங்கள் வீடு எல்லா நன்மைகளால் நிறைந்திருக்கும்படியாக, எல்லா நன்மைகளும் விருத்தியாகும்படியாக, எல்லா ஆசீர்வாதத்திலும் பெருகும்படியாக 2026க்குள்ள நுழைவதற்கு, ஒரு பெலனோடு நுழைவதற்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நன்றி சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க ஆண்டவருக்கு. அப்பா நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றி நன்றி. பிசாசு சொல்லிடுவான், என்ன நன்றி நன்றிங்கிற, உனக்கு என்ன நடந்துருச்சு, நன்றி நன்றி சொல்ல. இல்லை, நன்றி நன்றி நன்றி. ஆமாம், அவன் வந்து சொல்லுவான், என்ன நன்றி சொன்ன, நீ எத்தனை கேட்ட, அவர் எத்தனை கொடுத்துருக்காரு, எத்தனை கொடுத்துருக்காரு, நீ எதுக்கு அதுக்கு போய் நீ நன்றி சொல்கிற. அதை வாங்காதீங்க காதில், நல்ல கவனிங்க, நன்றி சொல்லுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, அவன் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடுங்கள். நல்ல கவனிங்க, அதையெல்லாம் நீங்கள் அணைச்சி போடுங்க. அவன் வந்து காதில் பேசிகிட்டே இருப்பான். நீ எத்தனை ரூபா கேட்டால் அவர் எத்தனை ரூபா கொடுத்துருக்காரு, நீ என்ன கேட்டால் அவர் என்ன. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன தேவையோ தானே கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம். பாருங்கள், அடுத்து எத்தனை விசுவாசமாக கேட்டுட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. சோர்ந்து போய் சோர்ந்தோடு அப்படியே வராதிங்க. ஆமாம், எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் 31 வரும்பொழுது அப்படியே வராதிங்க. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? வரும்பொழுது கொஞ்சம் என்ன செய்யுங்க, உற்சாகமாக வாங்க. இந்த நம்பிக்கை எடுத்துகிட்டு போ. அதுக்கு தான் சொல்ல, இந்த 3 நாள் இதெல்லாம் தியானிங்க. அல்லேலூயா. இதையெல்லாம் தியானித்து உற்சாகமாக உங்கள் வலது காலை எடுத்து வைத்து கர்த்தர் நல்லவர். ஆமாம், அப்படி வாங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பாருங்கள், நல்ல கவனிங்க. இப்போ எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதுக்காக நான் தொடர்ந்து என்ன செய்கிறேன், நான் ஓடுறேன். அடைந்தாயிற்று என்று சொல்ல, எல்லாவற்றிலும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஆமென். உங்கள் ஆவியில் ஒரு பலன் வரட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தை எதை நீங்கள் நாடுகிறீர்கள், எதை தேடுறீங்க? சத்தியமாக சொல்கிறேன், கர்த்தருடைய மனுஷனாக நான் சொல்கிறேன், இந்த 2026 நீங்கள் நாடுறத தேடுறத உங்கள் கண்கள் காணும். நாடி. ஆமென். சொல்லுங்கள், நான் ஒரு நல்ல ஒரு சொந்த வீட்டை நாடுறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணத்தை நாடுகிறேன், எங்கள் வீட்டில் ஒரு சமாதானத்தை நாடுகிறேன். ஆமென். சந்தோஷத்தை நாடுகிறேன், ஒரு சுக வாழ்வை நாடுகிறேன். இன்னொரு பிரான்ச், என்னோடய பிஸ்னஸில் பிரான்ச்சை நாடுறேன், எங்கள் சபை ஒரு பிரான்ச்சை நாடுறோம், 1000 பேர்த்த நாடுறோம். ஆமென். இந்த வருஷத்தில் ஒரு 100 பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நாடுறோம், அற்புத அடையாளங்களை காணணும்னு நாடுறோம், எங்கள் குடும்பம் எல்லாம் செழிக்கணும் வாஞ்சிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அதை பிடித்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அதை பிடித்து கொண்டு அதை நீங்கள் என்ன செய்வீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நாள் வருகிறது. ஆமென். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெள்ளன்னா நீங்கள் போகணுன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய, நன்றி சொல்லுங்கள். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதே எல்லாவற்றிலையும் என்ன செய்யுங்க. அந்த வசனம் என்ன சொல்ல, சத்தமாக வாசிங்க. எல்லாவற்றிலும் சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும். என்ன பசங்க, இது ஒரு கேள்வியா? எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் அவ்வளோதானே? எல்லாவற்றிலும் தானே? எல்லாவற்றிலுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்ன இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லையா? நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இந்த ஸ்தோத்திரம் பண்ணுறோம்ல, இந்த நன்றி சொல்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த எசேக்கியேல் போய் உலர்ந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, தீர்க்க தரிசனம் உரைத்தப்ப எல்லா உலர்ந்த எலும்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சேனையாக உயிரோடு எலும்புச்சில்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க பாருங்கள். அங்கங்கே உடஞ்சி பிரிஞ்சு ஒன்றுமில்லாமல் குற்றுயிரா கொலை உயிரா இப்போவோ அப்போவோ அப்படின்ட்டு இருந்துக்கு பாருங்கள். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய சமாதானமாக மாறிடும். தேங்க்ஸ். ஆமென் சொல்லுங்கள். நன்றி சொல்வது. ஆமென் சொல்லுங்களேன்.
நன்றி நன்றி. ஆனால் பிசாசு சொல்ல விட மாட்டான். பிசாசு சொல்ல விடமாட்டான். அவன் வந்து நீங்கள் நன்றி சொல்றதுக்குள்ளே வேற எண்ணங்களை கொண்டு வந்துட்டே இருப்பான். நீங்கள் அதுக்கு காதே கொடுக்காம நன்றி 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 சொல்லிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்கள். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு ஆமென், தேவன் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தருவாராக. ஆமாம், சமாதானம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சமாதானம் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஜெபமே பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? சமாதானம் உங்கள் வீட்டில் நீங்கள் பாருங்கள், ஜெபம் நடக்காத வீடுகள்லாம் பாருங்கள், சமாதானம் இல்லாத வீடுகளாக இருக்கும். ஒன்றா கணவன் மனைவி சண்டையாக இருக்கும், இல்லாட்டி பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அந்த வீட்டில் பிரச்சனை என்ன செஞ்சுட்ருக்கோம். எப்படி சீரியல் காலையில் போட்டால் நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருக்கு பாருங்கள். சில வீடுகளில் துதி என்ன செஞ்சிட்ருக்கோம், அவங்க கேட்குறாங்களே இல்லையோ பாட்டை என்ன செஞ்சுருவாங்க, போட்டு விட்ருவாங்க. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா காலையிலே என்ன செஞ்சுருவாங்க, சீரியலை போட்டு விட்டுட்டாங்கன்னா இவ்வளோ ரெக்கார்டிங் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. ஆமாம், நீங்கள் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா சாயங்காலம் 7 to 8 மணி 10 மணி வரைக்கும் சீரியலெல்லாம் அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிடும் டிவி. ஆமாம், ரெக்கார்டிங் மோடில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரியலை என்ன செஞ்சிடும், அது ரெக்கார்ட் பண்ணிடும். அப்போ ஐயோ நான் பார்க்க முடியலன்னு கவலை இல்லை. எழுதவுடன் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நேற்று சீரியல் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஓடிட்டு. சில பேருக்கு சீரியல் பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன், சோறே இறங்காது. அவள் என்ன ஆனாலோ, அவள் என்ன ஆனா உனக்கு என்ன சொன்ன மாதிரி அவன் நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு அவன் நல்லா தான் இருக்கிறான். அவங்களுக்கு காலையிலேருந்து அந்த சீரியல் என்ன செய்யும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டோடைய பாட்டை போடுறீங்க, செய்தியை போடுறீங்கன்னா அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும். ஆமாம், தேவ பிரசனை நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு மக்களை நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ள அப்படியே துதி சத்தம், அப்படியே ஜெபம், ஏதோ ஒரு ஊழிக்கார் வல்லமாக பேசிட்டு அவர் சொல்லியிருப்பார், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசே போ அப்படின்ட்டு இருப்பார். பிசாசு அங்கேயே ஓடிடும். நீங்கள் சொல்லி யாரோ வந்து சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க, அது போகணும். அப்போ நல்ல ஐடியா தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ நாங்கள் போய் டிவி போட்டுவிட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோமா? அப்படி இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா, மற்றதை பார்க்கறதுக்கு இதை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்ய. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பிசாசுக்கு இடத்த திறந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல கிடையாது. தேவையில்லாத படங்கள் சீரியல் இதெல்லாம் போகும்போது அது எங்கேயோ போயிட்டுருக்கோம். அது என்ன செய்யும், எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆனால் பிசாசுக்கு அந்த ஸ்பிரிட்டு அது கேட்கும் இல்லை. அது நமக்கு யாரோ வாசல் என்ன செஞ்சுருக்காங்க, திறந்து வச்சு நம்ம வீடு இங்கே ஒன்று இருக்குது, வா கொஞ்சம் நேரம் போய் என்ன செய்வோம், இலைப்பாரி கொண்டு வருவோம் அப்படின்னு பூந்துரும் உள்ள. இது நான் சொல்லிங்க, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஒரு வீடு ரட்சிக்கப்பட்டு ஜோடித்து சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது அந்த ஆவி போய், நல்லா கவனிங்க, அது வெறுமையாக இருக்கும் பொழுது எத்தனை ஆவி கொண்டு வருதான், 7 பொல்லாத ஆவிகள் என்ன செய்தான் கொண்டு வருதான். நல்லா கவனிங்க, உங்கள் வீடு தேவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட வீடு. அல்லேலூயா. ஆமாம், இதுக்காக நீ ஆயத்தமாக, இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு இப்படி ஆயத்தமாக. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. உங்களைய இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இவற்றில் மேலானவைகளை காண்பதுக்கு உங்களை ஆயத்தமாக்குங்க. ஆமென். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பெஸ்ட்டான லைஃபை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், உயர்வான லைஃபை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் இதை நீங்கள் விசுவாசித்து ஆயத்தமாக்குங்க. பாருங்கள், லேவியர் புஸ்தகம் சொல்லுது, புதியதற்கு இடம் உண்டாக்க பழையதை விளக்குங்கள். சொல்லுங்கள், பழையதை விளக்குங்க. கொஞ்சம் மாறணுங்க. நம்ம ஒரே மாதிரி கவனிய. அதான் நான் சொல்கிறேனே, ஒருத்தர் சொல்லுவாங்க, பணம் போயிடுச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு பாதிப்பு இல்லையா, பொருள் போயிடுச்சுன்னா அதுவும் கூட பெரிய பாதிப்பு இல்லையா, ஆனால் கேரக்டர் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுமா. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பணம் போனால் கூட பிரச்சனை இல்லையா, அது சம்பாரிச்சிடலாம். ஆனால் கேரக்டர் போயிடுச்சு அப்படின்னா உங்களால் நீ எல்லாத்தையும் தொலைச்சிருவீங்களா. அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் கேரக்டராக மாறிடும். மறுபடியும் சொல்லுங்கள், பழக்கம் வழக்கமாகும், வழக்கம் கேரக்டர். கேரக்டர்னா அது குணாதிசயமாக மாறிடும். குணாதிசயமாக மாறிச்சுன்னா அது வெட்ட தான் செய்யணும். நல்லா கவனிங்க, செடியாக இருந்தால் பிடுங்கி வைக்கலாம்.
இந்த பழக்கம் வழக்கமெல்லாம் பிடுங்கி நடலாம், கேரக்டர் வந்து மரமாயிரும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை என்ன செய்யணும்? அதான் இயேசு சொல்கிறாரு, கோடாலி வேர்கள் மேல் வைக்கப்பட்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அதனால் நன்மைகளுக்காக உங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமாம், வெற்றிக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், உயர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், மேன்மைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இவற்றிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள், இவற்றிலும் பெரிதான நன்மைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதனால் எல்லாவற்றுக்கும் நல்ல கவனிய, சமாதானமாயிருங்க. மக்களே, நல்லா கவனிக்கிறீங்களா? சமாதானம். உங்கள் கணவன் கூட சண்டையாக சமாதானம் இருங்க, உங்கள் மனைவி கூட சண்டையாக சமாதானமாயிரு, பிள்ளை கூட சண்டையாக சமாதானம். ஏன்னா சமாதானம் வந்தால் தான் வாழ்க்கை கட்டப்படும். நல்லா கவனிங்க. இல்லைங்க முடியாதுன்னா போங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க. இப்போ தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னா பாருங்க, எப்போ தான்? சமாதானமான நாட்களில். நல்லா கவனிக்கிறீங்களா மக்களே? வாசிங்க 2 சாமுவேல் 7:1. டக்குன்னு வாசிங்க, முடிக்கலாம். ராஜாவை சுற்றிலும் இளைப்பாரிய பண்ணின பொழுது, ஆமான்னு சொல்லுங்களேன். அப்பத்தான் வந்து பாருங்க, அவருக்கு ஆலயம் கட்டணும்னு என்ன வருது? நீங்க தான் ஆலயம், உங்க வீடு ஒரு ஆலயம். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை கட்டணும், உங்க வீட்டை கட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எப்போ ஒருத்தருக்கு வரும்னா சமாதானமா இருக்கும் பொழுது தான் வரும். ஐயோ மக்களை கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? நீங்க பாருங்க, கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் வரவே செய்யாது. புரியுதா உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, மனைவியோட சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணமே என்ன செய்யாது? வராது. வீட்டை கட்டணும்னு எண்ணம் வராது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் வந்து நல்ல கவனிய, உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை எப்போ கட்டி எழுப்புறதுக்கு முன்னால் ஒரு காரியம் செய்ய விரும்புகிறாரு. என்னன்னா சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறாரு. சமாதானத்துக்காக இயேசு உயிரை கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாக்குன ஆக்கினை அவர் மேல் வந்தது. உன் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றுவதற்கு சமாதானம் தேவை. அந்த சமாதானத்துக்கு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. சமாதானம் இல்லாமல் வீட்டை கட்ட முடியாது. அப்போ அந்த சமாதானம் பண்ணுவதற்கு உங்களை நீங்கள் தாழ்த்துவது அவசியம். உங்கள் வீடு கட்டப்படணும்னா தாழ்த்து. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வீடு கட்டப்படணும் என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஆமான்னு சொல்லுங்க. பொறுமையாக போகணும், சமாதானமாக போகணும். எல்லா பிசாசு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவான், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வார்த்தை என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, அதன்படி நீங்கள் நடப்பீர்களானால் நான் சொல்கிறேன், இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிமையின் ஆண்டாக, ஆசீர்வாதமான ஆண்டாக, ஒரு ஜெயத்தின் ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, கூடுமானால் யாவரோடும் என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என் இயேசு என் சமாதானத்தை ஏன் சொல்கிறாருன்னா, என் சமாதானம் இருந்தால் தான் நீ ஆசீர்வாதமாக வாழ முடியும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? நீங்கள் சமாதானம் வந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். நீங்கள் சமாதானம் வந்தால் வேலைக்கு போக முடியும். அப்படி தானே? நீங்கள் சமாதானம் வந்தால் தான் படிக்க முடியும். நீங்கள் சமாதானமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். சமாதானம் இல்லாமல் இன்னுமே செய்ய முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிக்க மக்களை. எத்தனை கவனித்து கேட்குறீங்க? ஒரு சமாதானமாக போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்குன்னு இப்படி நீங்கள் பாருங்கள், இப்படியும் சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு. எப்படின்னா, நீங்கள் சமாதானமாக உங்கள் வேலையெல்லாம் பார்க்கணுன்னா என் பையனுக்கு ஃபோன் கொடுத்தா போதும். நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னீங்க பாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். அது இல்லை, புரியுதா உங்களுக்கு? அது அந்த விஷயத்தில் நான் சொல்ல, சமாதானம் பண்ணுவதற்கு நல்ல கவனிங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியில் நான் சொல்லல பாருங்கள்.
சமாதானமாய் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு சூழ்நிலை சமாதானமாக போவதற்கு சில நேரங்களில் பாடுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். சில நேரங்களில் கண்ணீர் விட வேண்டியது வரும். சில நேரத்தில் நெருக்கத்தில் நீங்கள் போக வேண்டியது வரும். சில வேளையில் உங்களை அடக்கி கொள்ள வேண்டியது வரும். பொறுத்து கொள்ள வேண்டியது வரும். சகித்து கொள்ள வேண்டியது வரும். அதையெல்லாம் செய்தாவது உங்கள் வீட்டை நீங்கள் கட்டி எழுப்புங்க. புரிதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் எபினேசர், ஆமென் சொல்லுங்க, இம்மட்டும் உதவி செய்த எபினேசர், இனியும் உங்களுக்கு உதவி செய்கிற எபினேசர், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இம்மட்டும் உதவி செய்தவர் புதிய வருடத்திலும் உதவி செய்வார். உங்கள் ஆயுசு உள்ள நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் தருவார். உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் நன்மை செய்வார். இதுவரைக்கும் நமக்கு நன்மை செய்த உதவின எபினேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்வாருங்க. அவர் உதவி செய்கிறதா இருக்கார். ஹெல்ப் கேட்டால் அவர் ஹெல்ப் செய்வார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் சொல்கிற வசனத்தின்படி வாழுங்க. சுய சிந்தைகள், வேறு யாரும் உங்களை நடத்தணும்னு விரும்பாதீங்க. கர்த்தரே உங்களை நடத்தணும்னு விரும்புங்க. ஆவியானவருக்கே ஒப்பு கொடுங்க. ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, வேதனைகள் இல்லை. உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பாருங்க, அதுபோல் ஒன்று சொல்கிறேன். இப்போ 2 சாமுவேல் 7 நம்ம 1 வாசித்தோம். அப்போ தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு சமாதானம் உண்டாக்கினார். இளைப்பாறுதல், அப்படியே ஒரு ரெஸ்ட்டு அவனுக்கு. அப்படியே யுத்தமெல்லாம் ஓஞ்சி அப்படியே ஒரு சமாதானத்தை அவருக்கு கர்த்தர் கொடுக்குறார். இந்த சமாதானமான கர்த்தர் வேலை கொடுக்குறார் பாருங்க. அப்போ தாவீது என்ன நினைக்கிறார் பாருங்க, நல்லா கவனிங்க. தேவன் தனக்கு செய்த நன்மைகளை, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்கிறாரு, நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்த்து அவர் சொல்கிறாரு, நான் நல்லா மச்சு பாவப்பட்ட, நல்லா கவனிங்க, நல்ல வீட்டில் நான் இருக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி எங்கே இருக்கு சொல்லுங்கள்? திரைச்சல். இப்போ இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்தார்ல, நல்லா கவனிங்க. இப்போ நாம் என்ன நல்ல நிலைமையில் இருக்க வச்சுருக்காரா, எப்படி வச்சுருக்காரு? அது பாதி பேர் தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கள், நல்ல நிலைமையில் வச்சுருக்காரு. எல்லோரும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறீங்க. ஆமாம், என்னுடைய பார்வையில் நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. ஆமாம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. புரிஞ்சுங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கா? எத்தனையோ பேர் நம்மளை கொஞ்சம் கொழுப்பாக தான் இருக்கிறோம். கொலஸ்ட்ரால் மாத்திரை சாப்பிட்ணும் கொஞ்சம் பேத்துக்கு. அந்த அளவுக்கு உங்களையெல்லாம் நல்லா தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்கிறார். இப்போ இந்த நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, நான் சூப்பராக இருக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி திரைச்சீலையில் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நல்ல நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார்ல, அது மாதிரி ஆவியிலையும் நீங்கள் வளர்ந்துருக்கணும். ஆவியிலையும் நீங்கள் வளர்ந்துருக்கணும். ஜபத்திலையும் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். வேத தியானத்திலையும் நல்ல நிலைமையில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆத்துமாக்கெல்லாம் ஆதாயம் பண்ணணும். வாழ்க்கையும் நல்லா இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் நல்லா இருக்குது. ஆமாம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டு சரீர பிரகாரம் நம்ம காரியத்தை மட்டும் நம்ம நாடுறதை தேடுறதில்ல பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர உயர உங்களுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு அது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை அது பாதுகாக்கும். ஆமென். சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அதனால் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். நாம் எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவன் நல்லவர். அல்லேலூயா. நன்மையானவைகளை ஆயத்தப்படுத்தும்படி
நன்மையானவைகளை ஆதாயப்படுத்தும்படி சிலதை குப்பை என்று விட்டேன்னு சொல்கிறார் பவுல். அப்படி தானே? சிலதை என்ன செஞ்சாராம்? குப்பை. ஆமாம். எத்தனை வசனம்? 3. பிலிப்பியர் 3:10 தானே? 10 9. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். சிலவற்றை கர்த்தரை ஆதாயப்படுத்திக் கொள்ள குப்பை என்று எண்ணுகிறேன் இருக்கு பாருங்க. வாசிங்க சொல்லுங்க. அவருக்காக, மக்களை சத்தமாக சொல்லுங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. என்ன அழகா சொல்ல பாருங்க. அதாவதுங்க, என்னை மாதிரி உங்களை மாதிரி இருந்து பவுல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல, எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று விடுகிறேன்னு என் நிலைமையில் உங்கள் நிலைமையிலேருந்து அவர் சொல்ல, அவர் இது சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்து எத்தனை ஒரு 100 வருஷம்னு வச்சுங்களேன். அந்த 100 வருஷ காலங்கள். அப்போ இன்றைக்கி வந்து எவ்வளோ ஆச்சு? 2025, 1900 வருஷம்னு வச்சுங்க. 1900 வருஷத்துக்கு முன்பாக பவுலுடைய சொத்து மதிப்பு 200 கோடி. எத்தனை? பெரிய, அவங்க அப்பா வந்து பெரிய கப்பல், அன்றைக்கி பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் அவர். நல்லா கவனிங்க. பரிசேயனுக்கு பரிசேயன், யூதனுக்கு யூதன். கமாலியன் பாதத்தில் இருந்து வேதத்தை கற்றவர். 200 கோடி. எப்போ? 1900 வருஷத்துக்கு முன்னால் 200 கோடினா இப்போ எத்தனை ஆச்சு? அவர் அதைத்தான் சொல்கிறாரு, இதை குப்பை என்று நான் விட்டேன். ஓ ஜீசஸ். நானும் நீங்களும் 150 ரூபா சம்பளத்தை விட முடியல ஒரு நாள். இன்றைக்கி போனால் 150 ரூபா கிடைக்கும் பெறுதே, சோத்திரம். அது வர வழியிலேயே ஒரு ஊசி போட்டு முடிஞ்சுது. இன்றைக்கி போனால் 150 ரூபா கிடைக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. 200 கோடி. ஆமாம். நான் வேலையை விடுறதுக்கு இந்த வசனம்லாம் என்னை பலப்படுத்துச்சு. நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் விடுகிறேன். எத்தனையோ பணத்தை கொடுத்துட்டாரு, அதுக்கு மேலே. ஆமான்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? இது எதுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன்? இந்த புது வருஷத்தில் இந்த ஃபுல் ஃபீட்லேருந்து சொல்கிறேன், தேவ மனிதனாக சொல்கிறேன், அவருடைய ஆவியை பெற்ற மனிதனாக நான் சொல்கிறேன். அருமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிறேன். மேன்மையான ஒரு வாழ்க்கையை வச்சுருக்காரு. குப்பையெல்லாம் தூக்கி போட்டுரு. இந்த குப்பையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? அவருடைய நன்மைகளை அதை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி குப்பையை குப்பைன்னு போட்டுருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலையோடு இந்த புது வருஷத்துக்குள்ளே பலனாக புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா, நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா, நான் ஓடுகிறேன். பரமழைத்தின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா, ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன் இயேசுவுக்கா,
நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எல்லாருக்கும் ஒரு வேலை வச்சிருக்காரு. ஆமாம். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா முதல்ல என்ன பார்ப்பீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் முதல்ல என்ன பார்ப்பீங்க? கை வந்து. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தால் முதல்ல என்ன பார்ப்பீங்க? கையை பார்ப்பீங்க. சில பேருக்கு சில நல்ல குணம் இருக்குங்க. எத்தனை வருஷம் ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு ரூபாய்க்கு கூட சாக்லேட் வாங்கிட்டு போக மாட்டேன். அப்படி ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க சில பேர். சரி, அதை பற்றி நம்ம விட்டுருவோம். ஆனால் உங்கள் அப்பா இருக்கார், உங்கள் வீட்டில் அப்பா இருக்கார். உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் பிள்ளைங்க எந்த அப்பாவோட என்ன பார்ப்பாங்க? கையை பார்ப்போம். அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கு? அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்த? இயேசு நீங்கள் பரலோகம் போகிறப்ப என்ன பார்ப்பாரு? உங்கள் கையை பார்ப்பார். என்ன கொண்டு வந்திருக்க? நான் உனக்கு கொடுத்த வேலை கொடுத்தேன்ல, நான் உனக்கு வேலை கொடுத்தேன். என்ன பண்ண? தாளந்து என்ன பண்ண? நல்லா கவனிக்கிறீங்களா? 2026. ஆமாம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன்? இந்த லக்கை நோக்கி தொடர அறமழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், வருகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்தேன். ஒரு 5 நிமிஷம் லேட்டானு உங்களை பலப்படுத்துறேன். நெஞ்ச நிமிர்த்திட்டு புது வருஷத்துக்குள்ள நுழைங்க. தலையை நிமிர்த்திட்டு புது வருஷத்துக்குள்ள நுழைங்க. அறிக்கை செய்து என் அப்பா என்னை கைவிட மாட்டாரு, எனக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்காரு, எனக்கு ஒரு பாதையை செவைப்படுத்தி இருக்கிறாரு. தைரியமா, தைரியமா, ஒரு தைரியம் வரட்டும் உங்களுக்கு. பயம் உங்களை விட்டு விலகுவதாக, பயம் உங்களை விட்டு விலகுவதாக. என்ன நடக்குமோன்ற பயம் உங்களுடைய வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஒரு தைரியம் இந்த வாரம் முழுவதும் நன்றி சொல்லி பாடி மகிழ்ந்து உங்க குடும்பமா ஜெபம் பண்ணி. எத்தனை பேர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு நேரமாவது உங்க வீட்டில் உபவாசம் வந்து ஜெபம் பண்ண போறீங்க? குடும்பமா ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியம் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆமென்.
மோட்ச பயணம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் நான் படித்த பல வருடங்களுக்கு முன்னாடி, இப்போ நான் படித்த ஒரு 20 வருஷம் இருக்கும். அது ஒரு கதை மறக்கவே செய்யாது. அதில் அந்த மோட்ச பயணத்தை அந்த கதாநாயகன் பாருங்கள், ஒரு சிலுவை சுமந்து போயிட்டு. அப்போ அது ரொம்ப பாரம், அவனால் சுமக்கவே முடியல. அப்படியே ஒரு மரத்துக்கடியில் போய் சிலுவை வச்சுட்டு அப்படியே தூங்கிடும். தூங்கினோடனே நல்ல கவனிக்க, ஒரு கனவு வருது. கனவு வந்து அவன் நண்பன் வரான். டே, என்னடா இத்தா பெரிய சிலுவையை சுமந்துட்டு போயிட்டுருக்க, உன்னால் தூக்கவே முடியல, நீ என்ன செய்ய, உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை தரேன், சிலுவையில் மேலேயும் கீழே கொஞ்சம் வெட்டிடு, அப்போ உனக்கு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், தூக்கிட்டு போயிடலாம். அவனுக்கு ஆமாம் நல்ல யோசனை, இது தெரியாமல் இத்தனை நாள் இதை வெட்டாமல் நம்ம இப்படி தூக்கிட்டு வந்துருக்கோன்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு, மேலே கீழே வெட்டிட்டு தூக்குனா ரொம்ப ஈஸியாக என்ன செய்யிருக்கு. அப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு ரொம்ப வேகமாக போகிறாரு. இப்போ சச்சா நல்ல நண்பன்டா, இத்தனை நாள் நீ எங்கடா போயிருந்த, நீ நண்பேண்டா, நீ நல்ல ஐடியா கொடுத்தடா அப்படின்னு சொல்லி போயிட்டான். போய் ஏசுனாட்டியே போயிட்டான். ஆனால் ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு, ஜீசஸை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருந்துருச்சு. என்னென்னா, இயேசுக்கும் இவன் இருக்கிற இடத்துக்கும் ஒரு கேப் இருக்கு, ஒரு கேப் இருக்கு. இயேசுக்கு இவனுக்கு இருக்கிறதுக்கு கேப் இருக்கு. அப்போ இயேசு சொன்னா, எசப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உன் பக்கத்தில் வர்றதுக்கு இந்த கேப் இருக்கு, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பயப்படாது, நான் உனக்கு ஒரு சிலுவை கொடுத்தேன்ல, அந்த சிலுவை நீ வச்சின்னா கரெக்டாக இருக்கும், நீ வந்துடலாம், இந்த பக்கம் வந்துடலான்னாரான். உடனே சிலுவை வச்சான் 10ல். சிலுவை வச்சோன்னே 10. ஏசப்பா சிலுவை வந்து 10லையே. இல்லையே, நான் உனக்கு ஒரு கரெக்டான சிலுவை தானே கொடுத்தேன், நான் கொடுத்தது உனக்கு ஒரு கரெக்டான சிலுவை தான் கொடுத்தேன். நீ என்ன பண்ணேனா, இடையில ஒருத்தன் வந்தான், மேலே கிளை வெட்டின்னு சொன்னான், நான் வெட்டிட்டேன், அதோட போச்சு, நீ போ. நான் சொல்லட்டுங்களா, அழகா கரெக்டான மனைவி தான் உனக்கு கொடுத்துருக்காரு. என் மனைவி மட்டும் எனக்கு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இப்படி இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. உன் பிஸ்னஸ் கரெக்டாக கொடுத்துருக்காரு, மனைவி கரெக்டாக கொடுத்துருக்காரு, கணவனை கரெக்டாக கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கரெக்டாக, எல்லாம் உனக்கு ஒரு சிலுவை கரெக்டாக கொடுத்துருக்காரு. உன் கணவனுக்குள்ள நீ நித்தியத்தை பார்க்கணும், உன் மனைவிக்குள்ள நித்தியத்தை பார்க்கணும், உன் பிள்ளைகளுக்குள்ள நித்தியத்தை பார்க்கணும். வெட்டி விட்டுட்டு போகலாம், வெட்டிடலாம் அப்படின்னா அங்கே போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, கர்த்தர் நல்லவர். எனக்கும் உங்களுக்கும் சரியான சிலுவையை கர்த்தர் கொடுத்துருக்கு. அதை சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளை பூரணப்படுத்திட்டே இருக்கு, நம்மளை மறுரூபம் ஆக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம குடும்பம் உங்களுக்கு ஒரு சிலுவையா இருக்கலாம், ஆனால் அது சரியான சிலுவை. எனக்கு இந்த சபையில் பாருங்க, நல்லா கவனிக்கிறீங்களா, இந்த சபையே எனக்கு ஒரு பெரிய சிலுவை. சில நேரங்களில் சில காரியங்கள்லாம் ஆண்டவர்லாம் வெளிப்படுத்துறது எல்லாம் நான் நினச்சா எனக்கு தூக்கமே வராது. இந்த சபை எனக்கு ஒரு சிலுவை, சில நபர்கள் வந்து எனக்கு ஒரு சிலுவை, சில விசுவாசிகள் எனக்கு ஒரு சிலுவை. ஒன்றும் செய்ய முடியாது, சுமந்து தான் ஆகணும். ஆமாம், நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஊழியம் ஒரு சிலுவை, எல்லாம் ஒரு சிலுவை, எதையும் வெட்டிட்டு போயிட முடியாது. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஆமென். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எல்லா கைகளை உயர்த்தி எதெல்லாம் உங்கள் சிலுவைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிலுவை உங்களுக்கு வழியாக மாறும், அது பாதைகளாக மாறும். பரம அழைப்பில் ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு உங்களுக்கு பலன் தரும், உங்கள் வியாதிகளை சுகமாக்கும், உங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் 7 மடங்கு அக்கினி சுவாலை ஆனாலும் அதிலே சேதமின்றி கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாய் இந்த சிலுவை உங்களை பலப்படுத்தும், இந்த சிலுவை உங்களை பலப்படுத்தும். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம
பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. உங்கள் பலவீனமான கணவரை சுமந்து ஓடுங்க. உங்கள் பலவீனமான மனைவியை சுமந்து ஓடுங்க. உங்கள் பிள்ளைகளை சுமந்து ஓடுங்க. உங்கள் பெற்றோர்களை சுமந்து ஓடுங்க. ஆமென். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் நன்மையானதை மாத்திரம் உங்களுக்கு செய்வார். அவருடைய வார்த்தையை நம்புகிற உங்களை பூரண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்வார். 2026 ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு. நீங்கள் ஆசீர்வாதத்தில் பெருகுகிற ஆண்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆண்டு. பலத்தின் மேல் பலன் அடைகிற ஆண்டு. மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஆண்டு. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.